ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா சுருள் பூரி தான் பார்க்க போகிறோம். 2-3 பேருக்கு தான் நாங்கள் போட போகிறோம். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்குவோம், ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம், நெய் ஊற்றலை. தேங்காய் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்குவோம். லைட்டாக உப்பும் போட்டுக்குவோம். உப்பையும் போட்டு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தால் போதும். தண்ணி இதில் எடுத்தால் போதும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். மைதா மாவுனால் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து சுருள் பூரிக்கு வந்து சப்பாத்தி மாதிரி சர்க்கரை செட்டில் தேய்ச்சிக்குவோம். ஒரு 4-5 இது போட்டு இப்போ நான் அடுத்தது காமிக்கிறேன். இப்போ நாங்கள் லேயராக தேய்ச்சதை வந்து இப்போ வந்து சுருளாக மடிச்சுக்குவோம். அழகாக சுருளாக மடித்து கட் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி லைட்டாக கடைசியில் ஓரத்தில் தேய்ச்சிக்குவோம், எதுவும் பியக்கூடாதுன்றதுக்காக. இப்போ போட்டாச்சு. இப்போ வெட்டிக்குவோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். இப்படி ஷேப்பில் அழகான ஷேப்பில் வருது. 100 மாவுக்கு வந்து இவ்வளோ தான் வருது. இவ்வளோ வருது, இதுவே போதும். நம்ம ஸ்நாக்ஸ் கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு மைதா மாவு சீனி இருந்தால் போதும். இப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இது மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பேன். அதுக்கப்புறம் சீனி பாவு காய்ச்சுவேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம் சுருள் பூரியை. சுருள் பூரி நல்லா சுருளாக வந்து நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து சீனி பாவு காய்ச்சணும். இட்லி ஒரு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இட்லி. இப்போ சீனி பாவு காய்ச்சி சுருள் பூரி வந்து ரெடி ஆகிட்டு சீனி பாவில் போட்டு வச்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது, கடையில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. கொஞ்சம் பேருக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். 100 மைதா மாவு தான் போட்டிருக்கோம். சீனி 100 சீனி தான் பாவு காய்ச்சணும். அதுக்கப்புறம் வேறு என்ன போடணும், மைதா மாவு, கொஞ்சம் போல நெய், தேங்காய் எண்ணெய் ஏதாவது 2ல் 1 சேர்த்துக்க வேண்டியதாங்க. ஏலக்காய் தூள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.